வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து கிளி ஃபிஷ் வந்து பிடிக்க போகிறோம். ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல. ஸோ டுவார்ஃப் கொராமி பிடிக்கிற இடம். ஸோ அதே இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து கிளி ஃபிஷ்ஷும் இருக்குது. ஸோ அந்த ஃபிஷ் வந்து பிடிக்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷை பிடிக்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபிஷ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி பிடிக்க போகிறோம்னா, நம்ம ஃபிஷ் நெட் வச்சு தான் பிடிக்க போகிறோம். நம்ம நார்மலான டேங்க் ஃபிஷ் நெட்டு. ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த நெட்டு தான், இந்த வாட்டர் நெட்டில் தான் நம்ம வந்து எல்லா ஃபிஷ்ஷுமே பிடிக்க போகிறோம். நெட்டு ஓட்டையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. நாங்கள் இதிலேயே வந்து 20 ஃபிஷ்ஷுக்கு மேலே பிடிச்சிட்டோம். இது வந்து ஃபஸ்ட் டே நாங்கள் எடுத்த வீடியோ. நாங்கள் செகண்ட் டேவும் போனோம். ஸோ அந்த வீடியோவும் வந்து நான் இதிலேயே ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டி ஆஃப் கில்லி ஃபிஷ் வந்து இருந்தது. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா லேம்ப் ஐ கில்லி ஃபிஷ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேன்சாக்ஸ் கில்லி ஃபிஷ். ஸோ இந்த 2 ஃபிஷ்ஷையும் பிடிக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக நான் காமிச்சிருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபிஷ்ஷையும் ஒரு டேங்க்கில் போட்டு, ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத வந்து நான் கிளியராக காமிச்சிருப்பேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த லேம்ப் ஐ கில்லி ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் அதோட ஐ பார்த்தீங்கன்னா பேர்லேயே தெரியுதுல, லேம்ப் ஐ. ஸோ அதோட கண் பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகும். ஒரு ப்ளூ கலரில் ஒரு சின்ன கோட்டிங் மாதிரி க்ளோ ஆகும். ஸோ அதனால தான் வந்து லேம்ப் ஐ கில்லி ஃபிஷ்னு சொல்கிறாங்க. அது பாடி பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. ஸோ அதில் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான லுக் மட்டும்தான் இருக்கும். பட் இந்த பேன்சாக்ஸ் கில்லி ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் அந்த ஐ பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகாது. பட் அந்த பாடியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டாட்ஸும் கொஞ்சம் கலர் பேட்டர்ன்ஸும் இருக்கும். அது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். கம்பேர் டு இந்த லேம்ப் ஐ கில்லி ஃபிஷ்ஷோட இந்த பேன்சாக்ஸ் கில்லி ஃபிஷ்ஷுங்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கில்லி ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் இதோட மேக்ஸிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச்சஸ் வரை தான் வளருமே மேக்ஸிமம் சைஸே. ஸோ இந்த சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். ப்ரீட் பண்ணி எக்ஸ் லே பண்ண ஆரம்பிச்சிடும். நான் பிடிச்சது நிறைய ஃபிஷ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேரண்ட் சைஸ் தான். குட்டியெல்லாம் பிடிச்சோம், அதெல்லாம் வந்து நாங்கள் தண்ணியிலே விட்டுட்டோம். ஏன்னா அது நம்மளுக்கு யூஸ் இல்லை. பேரண்ட் சைஸ் தான் கொஞ்சம் பார்க்குற அளவுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் அதை மட்டும் பிடிச்சிக்கிட்டோம். இப்போ நம்ம குளத்துலேருந்து ஆற்றுலேருந்து பிடிச்சிட்டு போகிற ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து நம்ம எப்படி ஃபீட் பண்ணணுங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு தனியான வீடியோ வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அந்த வீடியோவும் பண்ணுறேன். Hey
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டப் செட்டப்பு. இந்த ஃபிஷ்ஷுக்காக வந்து நானே செட் பண்ணியிருக்கேன் இந்த டப்பு. இதில் தான் நம்ம வந்து ஃபிஷ் விட போகிறோம். ஏன்னா இந்த ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு என்விரான்மெண்ட்டில் இருந்ததுனால இந்த ஃபிஷ்க்கு வந்து நம்ம நேச்சுரலாக இருக்கிற மாதிரி செட் பண்ணணும். கொஞ்சம் லைவ் பிளான்ஸ்லாம் வச்சு செட் பண்ணால் தான் இது வந்து சர்வே ஆகும். இல்லை நீங்கள் டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் டேங்க்கில் விட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இறந்து போயிடும். ஃபஸ்ட்டு இங்கே இந்த மாதிரி ஒரு டப் செட்டப்பில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டேங்க்கில் மாற்றுறதுங்கிறது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் பார்த்தா தெரியும் மொத்த ஃபிஷ்ஷும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன் இதிலேயே. இப்போ கொஞ்சம் ஃபிஷ்ஷை பிடிச்சி நான் உங்களுக்கு வந்து டேங்க்கில் விட்டு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு கிளியராக பார்க்க முடியும் இந்த 2 ஃபிஷ்ஷுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. வாங்க கொஞ்சம் ஃபிஷ்ஷை பிடிச்சி நம்ம டேங்க்கில் விட்டுடலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக தெரியும். ஸோ இப்போது பின்னாடி ஒரு ஃபிஷ் போகுதுல்ல, ஸோ அந்த டார்சல் ஃபில்லில் வந்து ஒரு சின்ன பிளாக் டாட் இருக்குல்ல, ஸோ அது பார்த்தீங்கன்னா பேன்சாக்ஸ் கிளி ஃபிஷ்ஷு. ஸோ அது கீழே இருக்குல்ல ஒரு ப்ளூ கலரில் ஐ, அந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா லேம்ப் ஐ கிளி ஃபிஷ். இப்போ உங்களுக்கு கிளியராக அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நாளைக்கு இந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம டப்லேயே வச்சுருக்கலாம். ஸோ அதில் வச்சு நம்ம எப்படி ஃபீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மெயின் டேங்க்கில் வந்து இது வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். நான் அந்த ட்வார்ஃப் கோராமிக்காக ஒரு டேங்க் செட்டப் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த செட்டப்பில் தான் இந்த ஃபிஷ்ஷை நம்ம சேர்த்து விட போகிறோம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.